படம் கங்குவா மட்டும் தான் வெயிட்டிங், மரண வெயிட்டிங். அது எப்படிங்க நான் பார்த்தே ஆகணும். கோட்டு தலைவா வெங்கட் பிரபு. ஐயோ மங்காத்தா மாதிரி, மங்காத்தாவோட அது டபுளாக இருக்கணும். கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ட்ரீட் கண்டிப்பாக இருக்குது. விடாமுயற்சி வேறு லெவலில் கண்டிப்பாக போகும். ப்ரோ இப்போ 6 மாதம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த 6 மாதம் 2024 இருக்குது. இந்த 6 மாதத்தில் எந்த படத்துக்கு நீங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? எங்களை வந்து கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கங்குவா படம் சொல்லுவோம். ஏன்னா அது பிரம்மாண்டமான எடுத்த படம். சிறுத்தை சிவா எடுத்துருக்காரு. அது என்னன்னு வந்த வாட்டி தான் தெரியும். அது இன்னும் இது பண்ணல. அடுத்தபடியாக வந்து கோட்டுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறோம். கோட்டு வந்து விஜய் இதோட லாஸ்ட் படத்துக்கு இன்னொன்று சைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அரசியல் போகிறதுக்காட்டி இந்த படம்லாம் பார்த்துடணும். அவர் படத்துலேயே நடிச்சிருந்தாப்புல நல்லா தான் இருந்தது. அப்புறம் ராயன் தனுஷ் படம் நாளைக்கு தான் ட்ரைலர் லான்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும். தனுஷ் படம் வடச்சென்னை 2 அந்த 1001 2 எடுக்கிறேன்னாங்க. அதெல்லாம் என்னென்னு அப்டேட் வந்தாவது பரவாயில்ல. நிறையா படம் அப்படியே பெண்டிங்லேயே நிறுத்தி வச்சுருக்காங்க. நல்ல நல்ல படம்லாம். தலைவா ஒரே படம் கங்குவா மட்டும் தான் வெயிட்டிங், மரண வெயிட்டிங். அது எப்படிங்க நான் பார்த்தே ஆகணும். வேறு எந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அப்புறமேட்டு அது என்ன பண்ணால் இது வடச்சென்னை 2 வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ரொம்ப அவ்வளோா இருக்கேன். ஏன்னா வடச்சென்னை 1 நான் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ செகண்ட் பார்ட் என்னவா கொண்டு போக போகிறாங்கன்னு ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பு எனக்கு. ஸோ அது வெயிட் பண்ணுறேன். அதே தான் கங்குவா சார் வந்து அதாவது அந்த படத்தை என்னமோ வெளிநாட்டில் போட்டிருக்காங்களாம். அதில் வந்து ஃபாரினர்ஸே பார்த்து நான் பிரம்மாண்டமாக இருக்குது படம் அப்படின்னாங்களாம். சூர்யா சாருக்கு இது முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. சூர்யாவோட கெரியரில் இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பேன் இண்டியா ஃபிலிம் வேறு 10 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ப்ளஸ் 3D வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை பட்ஜெட் ஃபிலிமு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஃபிலிமு. தமிழ் ஹீரோவில் 3D நடிச்சது வந்து சூர்யா ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஃபிலிமு அப்படிங்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா இருக்குன்ற மாதிரி கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. அதுதான் அதே மாதிரி நான் வடச்சென்னை, அதாவது வெற்றிமாறன் சார் இயக்கத்தில் வடச்சென்னை படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு படம் கொளுத்திருச்சுங்க. ஜென்மமாக எடுத்துருக்காரு படத்தை வடச்சென்னை. செகண்ட் பார்ட்டுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங். விடுதலை 2 கூட சொல்லலாம். சூரியனாவோட என்ன மாதிரி அவர்லாம் இப்போ காமெடி ஆக்டர்னு யாரும் சொல்லாதீங்க. நடிகன் அவர் தான் அசல் நடிகன், ஒரிஜினல் நடிகன்னு அவர் தான். செம்மையாக நடிக்கிறாரு. அவரை காமெடி ரோலில் இனிமேல் யாரும் கூப்பிட்றாதீங்க. அவருக்கு வாய்ப்பு நிறைய கொடுங்க. அவரோட நடிப்பு திறமையை செம்மையாக காட்டிட்டு இருக்காரு வெளியே. கருடன்லாம் பார்த்தீங்களா, சொல்லவே தேவையில்ல. அந்த கேரக்டர் அவர் தான் அந்த கேரக்டருக்கு அவரால் மட்டும்தான் நடிக்க முடியும். வேற யாருனாலையும் அப்படிலாம் நடிக்கவே முடியாது. சூப்பராக நடிச்சிருக்காரு. இல்லைங்க அவர் இருக்காரா, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரா இல்லையானே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. விடாமுயற்சி அப்டேட்னா ஒன்றும் காணோம். ஒரே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் என்னமோ குட்டு பேட்டு அக்லின்னு என்னமோ போட்டிருக்காங்க. அவரு கொஞ்சம் கண்டிப்பாக படம் வரும். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவரோட தப்பு இல்லை. அதில் கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ட்ரீட் கண்டிப்பாக இருக்குது. விடாமுயற்சி வேறு லெவலில் கண்டிப்பாக போகும். எங்களுக்கு வரணும். மறுபடியும் வந்து கொஞ்சமாச்சு வெளியே தெரிஞ்சால் பரவாயில்ல. இப்போ எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. மெயினாக கோட்டு தலைவா வெங்கட் பிரபு. ஐயோ மங்காத்தா மாதிரி, மங்காத்தாவோட அது டபுளாக இருக்கணும். எங்களுக்கு அது ஒரு இது. விஜய்னா வந்து லாஸ்ட்டு ஃபிலிம்ன்றாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் கோட்டு வந்து எங்களுக்கு வந்து திருப்தி பண்ணணும். அதுதான் எங்களோட எய்ம். எனக்கும் ஆசை தான். பட் வெங்கட் பிரபு என்ன மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாமா, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சொதப்பிடுவாரோ அப்படின்னு. ஏன்னா விஜயோட இன்னும் 2 படம் தான் இருக்கு இன்னும் சொல்ல போனால். அதில் ஒன்று இது முக்கியமான படமாக இருக்கும். அரசியலாக விஜய் பூந்துட்டாரு. இது அரசியல் பேஸ் பண்ணி போகுமா இல்லை காமெடியாக போகுமா இல்லை என்ன மாதிரி ஸ்டோரின்னு அதுக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். புஷ்பா ஆமாம் சொல்லி ஆகணும். புஷ்பா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டே வேறு லெவலு. நாங்கள் ஃபஸ்ட்டு போய் போடுவோம். நடா படாது, ஒரு ஷோல்டர் ஒரு பக்கம் தூக்கிட்டு நடந்துட்டு அல்லு அரிசி நடாது அப்படின்னு பார்த்தோம். போக எங்களை அமைதியாக ஆக்கின படம்னா அது புஷ்பா தான். கப்சிப்புன்னு உட்காந்து எல்லாம் ஸ்டோரி மட்டும் படத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். புஷ்பா செகண்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அல்லு அர்ஜுனோட அதுவும் இவர் மெயினாக அவர் பேர் என்னன்னா ஃபகத் ஃபாசில். ஐயோ என்ன வில்லன் அவர், சான்ஸே இல்லை. அவருக்கோசம் தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஃபகத் ஃபாசில்னா ஒரு ஆக்டராக நான் பார்த்ததே இல்லை. சூப்பராக நடிக்கிறாரு. புஷ்பா 2லேயும் அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ஓகே அவர் பேசுவார். ஓகே.